ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சால்னா எப்படி பண்ணலாம் பார்த்துடலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே சோம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். 3 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு மிக்சி ஜாரில் பாதி தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை, 5 முந்திரி, பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம வெட்டி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. புதினா எந்த அளவுக்கு குருமிளகு போடுறோமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 3 விசில் விட்டு இறக்கிட்டு அது கூடவே வெட்டி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ சால்னா ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.